ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சல்லி சல்லியாக நொறுக்கிய பிரேமலதா. அப்போ அதிமுக கூட்டணி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். நேற்று மூப்பனாரின் நினைவு தின நிகழ்ச்சியில் எடப்பாடியுடன் சுதீஷும் கலந்து கொண்ட நிலையில் கூட்டணி சுமூகமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசியிருப்பது கூட்டணி அமையுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி, ஸ்டாலின் என இரு தலைவர்களுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தன் மீதான தொடர் தோல்வி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என விரும்புகிறார். இரண்டாவதாக, தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் இதுவரை அடுத்தடுத்து இருமுறை திமுக ஆட்சி அமைத்ததில்லை என குறையை போக்க தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக வெற்றி பெற முடியாது என்ற சூழல் நிலவுகிறது. திமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் கூட்டணி மிக வலுவானதாக இருக்கிறது. 2019 தேர்தலுக்கு முன்னதாக திமுக கூட்டணி உருவான நிலையில் அதில் இருந்த கட்சிகள் தற்போது வரை தொடர்கின்றன. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், கோமதேக, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் சில அமைப்புகள் திமுக கூட்டணிக்கு பக்க பலமாக இருக்கின்றன. மறுபுறம் அதிமுகவில் கூட்டணி வலுவானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அமைந்திருக்கும் நிலையில் பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்திருந்த வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் மக்கள் முன்னேற்ற கழகம், கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சேரலாம் என கூறப்படுகிறது. பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டுவர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்தது. ஆனால் அதன் பிறகு நடந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் எம்பி சீட்டை தங்களுக்கு வழங்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியில் இருக்கும் பிரேமலதா, விஜயகாந்த் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை விட்டு விலகிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. மேலும் திமுகவுடன் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது பிரேமலதாவின் பேச்சு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூப்பனாரின் நினைவு தின நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் அதில் எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்றார். குறிப்பாக தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது கவனிக்கத்தக்கது. இதனால் அதிமுக, பாஜக, தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டதாகவே கூறப்பட்டது. ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிந்த சில மணி நேரங்களிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் பிரேமலதா. விஜயகாந்த் தேமுதிக பூத் கமிட்டி ஏஜென்ட் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய பிரேமலதா, எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டார், மாநிலங்களவை சீட் தருவதாக கடிதமும் கொடுத்தார். ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி அந்த கடிதத்தை தாங்கள் வெளியிடவில்லை என பேசியிருந்தார் பிரேமலதா. இந்த பேச்சு தேமுதிக, அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கலாம் என திட்டமிட்டிருந்த பாஜக, அதிமுக தலைவர்கள் பிரேமலதாவின் பேச்சால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஏற்கனவே திமுகவுடன் தேமுதிக ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சுதீஷை அனுப்பியது இரு தரப்பிலும் பேரம் பேசுவதற்காகத்தான் எனவும் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் தேமுதிக இதே போலதான் அதிமுக, திமுக என கடைசி நேரம் வரை பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வரும் தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.